ஆமென். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். உமக்கு நான் மகிழ்ச்சி செலுத்துகிறோம். பாரதத்தை ஒருவராய் பெரிய காரியங்களை செய்வது உலகத்தின் ஆழத்தில் மகிழ்ச்சி செலுத்துகிறோம். நன்றி ஆமென். மயானத்திற்குள் ஜீசஸ் என்பவரே அபிஷேகத்தால் நிரப்பிடுவே என்பவரே அபிஷேகத்தால் நிரப்பிடுவே. உம்மை போல அழகு உலகில் யாரும் இல்லை, உம்மை போல அன்பு வேறொருவர் இல்லை, உம்மை போல அழகு உலகில் யாரும் இல்லை, உம்மை போல அன்பு வேறொருவர் இல்லை. அழகில் சிறந்தவரும் நீரே, பெயர் சொல்லி அழைத்தவரும் நீரே. தெய்வமே, அழகில் சிறந்தவரும் நீரே, பெயர் சொல்லி அழைத்தவரும் நீரே. மனுஷத்தால் நிரப்பிடுவே. அவர் கைவிடாமல் இதுவரைக்கும் முன்னையை அவர் கைவிடாமல் நடத்தினார். இந்த வாரம் முழுவதும் நம்மளை காப்பதாக அவர் நடத்த போகிறார். விசுவாசிக்கிறேன். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். கர்த்தரின் வீட்டிலே நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டிலே நிலைத்திருப்பேன். நீடித்த நாட்களாய் சுகம் பெறுவேன். ஆமென். கர்த்தரின் வீட்டிலே நிலைத்திருப்பேன். நீடித்த நாட்களாய் சுகம் பெறுவேன். கர்த்தரே என்பவரே வாய்க்கிறது அபிஷேகத்தால் நிரப்பிடுவே. சேர்த்துயர்த்தோ என்பவரே அபிஷேகத்தால் நிரப்பிடுவே. மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் நீங்கள் நான் மாறாத ஒரு நாள் மாறாமல் உங்களுடைய மறைக்காமல் உள்ள கையிலோ அவர்களை வரைந்திருக்கிறார். ஆமென். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இன்னும் இருக்கிறது. ஆமென். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இன்னும் இருக்கிறது. தாமதித்தாலும் நீயும் காத்து மகளே, தாமதித்தாலும் நீயும் காத்து நிச்சயம் விளங்கும், நிச்சயம் விளங்கும் அது முடிவிலே. ஆமென். தாமதித்தாலும் நீயும் காத்திரு, நிச்சயம் விளங்கும் அது முடிவிலே. சேர்ந்தாரைப்போ என்பவரே அபிஷேகத்தால் நிரப்பிடுமே. ஆமென். என்பவரே அபிஷேகத்தால் நிரப்பிடுமே. உம்மை போல அழகு உலகில் யாரும் இல்லை, உம்மை போல அன்பு வேறு ஒருவர் இல்லை, உம்மை போல அழகு உலகில் யாரும் இல்லை. உம்மை போல அன்பு வேறு ஒருவர்
இன்பரனே இன்பரனே அபிஷேகத்தால் நிரம்பிடுமே. ஆமென். இன்பரனே இன்பரனே அபிஷேகத்தால் நிரம்பிடுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்கள் யாவருக்கும் பரக்க ஜெபத்தின் மூலமாக நாங்கள் நன்றி வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 8:36 சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலையாகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த யூடியூப் மூலமாய் அமாவாசை விடுதலை கூட்டத்திலே உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு துறைகளுடைய வாழ்க்கை குடும்பத்திலும் ஆண்டவர் ஒரு மெய்யான விடுதலை கொடுப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு தியானத்துக்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். என்னோட இடத்துல நீங்கள் சேர்ந்து வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 41ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. நம் கண்களோடு ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய், உம்முடைய ஆராதனை உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய், உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின மேலான கருணைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசிய உடைய வார்த்தைகள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் ஒரு மறுரூபத்தையும் ஒரு விடுதலையும் இன்றைக்கு கட்டளையோடு செபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம், செய்து விடுவதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் மகிழ்ச்சி செலுத்துகிறோம், எனது தாழ்த்து விரும்பி ஆக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 41ஆம் அதிகாரத்திலே அதில் 10வது வசனத்திலே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனிதர்கள் வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள், கடன் பிரச்சனை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, குடும்பத்திலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். வேலை காரியம் குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். திருமண காரியத்தை குறித்து இன்னும் நடக்கவில்லையே என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணம் ஆகியும் கர்ப்பத்திற்கு இல்லாதபடினாலே என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் சொல்லி. அல்லேலூயா. வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், வேதத்திலே 365 இடத்துக்கு மேலாக நீ பயப்படாதே பயப்படாதீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறான். கவனிக்க வேண்டும் நன்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள், 365 நாட்கள் கூட மனிதர்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு உலக தேசத்திலும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் எங்கு பார்த்தாலும் மரண பயம், எங்கு பார்த்தாலும் மரண சத்தத்தினுடைய கூக்குரல்கள், ஆக்சிஜன் இல்லாத ஒரு சூழ்நிலை, வியாதி நிமித்தமாக எத்தனையோ மருந்துகள், எத்தனையோ மாத்திரைகள், எத்தனையோ ஊசிகள் போட்டு கூட இன்றைக்கு சுகமில்லாதபடினாலே ஜனங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் சொல்லி. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் தேசத்திலே கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே அடிமையாக இருக்கும் போது 10 வாதைகள் அந்த நாட்களில் வந்ததாம். ஆனால் நிலக்காலே பூசப்பட்ட ஆட்டுக்கொட்டி ரத்தம் எந்த வீச்சுக்குள்ளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆடை அடித்து இந்த ரத்தத்தை எந்த நிலக்கால் வாசலெல்லாம் அந்த ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீச்சுக்கெல்லாம் ஆண்டவர் பாதுகாப்பு உண்டாக்கினாராம். அந்த வீச்சுக்குள்ளெல்லாம் மரண பயம் இல்லையா, அந்த வீச்சுக்குள்ளெல்லாம் கொள்ளை நோய்கள் போகவில்லையா, அந்த வீச்சுக்குள்ளெல்லாம் வாதைகள் வரவில்லையா. இன்றைக்கு என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்,
வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளைகளுக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர் நம் கூடவே தானே இருக்கிறார். மனிதர்கள் சொல்வார்கள் நீ பயப்படாதே என்று சொல்லி போய்விடுவார்கள். ஆனால் தெய்வம் அப்படி அல்ல. நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு மகாராஜா அப்படி அல்ல. பயப்படாதே என்று சொல்லி நம் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எதை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா? ஒருவேளை உன் சரீரத்தில் ஏற்பட்ட வியாதி குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா? இந்த பண நெருக்கத்தில் இருக்கிறதே, குடும்பத்திலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, என் குடும்பத்திலே ஒரு அற்புதம் நடக்குமா, என் குடும்பத்தில் விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி இன்றைக்கு எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்? ஒருவேளை எனக்கும் கொரோனா வியாதிக்கு உண்டான அறிவு இல்லாமல் இருக்கிறது, காய்ச்சல் இருக்கிறது, இருமல் இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறேன், சரியாக சாப்பிட முடியவில்லை, எனக்கும் இப்படிப்பட்ட வியாதி வந்திருக்குமோ என்று சொல்லி ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற மகனே மகனே பயந்து கொண்டிருக்கிறாயா? ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தார், உன்னுடைய உறவினர்கள், நீங்கள் நேசிக்கிற நபர்கள் ஒருவேளை இந்த வியாதி பாதிக்கப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறார்கள். ஒருவேளை அவருக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடைய இருக்கிறேன். யாருக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் அவரோடு கூட இருப்பார். ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நீ கலங்காதே, எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் சோர்ந்து போகாதே, திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. அவரை நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொன்னார், நான் உன் தேவன். ஆண்டவரால் முடியாத காரியம் உலகத்திலே ஒன்றுமில்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்கிறார், நீ கலங்காத, திகையாதே, நானும் தேவன், நானும் கூட இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன், என் நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனிக்க வேண்டும். யோசபாத் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். யோசபாத்தோடு ஒரு சின்ன கூட்டம் இருந்தது. ஆனால் அந்த யோசபாத் விரோதமாய் 3 கூட்டத்தார் அவனுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். யோசபாத் பயந்து போனான், அவனோடு இருக்கிற ஜனங்கள் பயந்து போனான். ஏராளமான கூட்டத்தார், அக்கறை இருக்கிற அநேக ஜனங்கள் யோசபாத்துக்கும் அவனோடு இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். மாத்திரமல்ல, செய்தியில் மனதேசித்தார். அம்மன் புத்திரன் இப்படி 3 விதமான கூட்டத்தார் யோசபாத்துக்கும் அவனோடு இருக்கிற சின்ன கூட்டத்துக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். யோசபாத் பயந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் பயந்தது உண்மைதான். ஆனால் அவன் பயத்தில் மூழ்கவில்லை. அந்த பயத்திலிருந்து எப்படி விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி யோசபாத் அறிந்து ஜனங்களை கூட்டினான். எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை தேடினார்கள். மாத்திரமல்ல, யோசுவா அவரோடு இருக்கிற ஜனங்களுக்கு யோசுவாவும் உபவாசிக்க ஆரம்பித்தார்கள். யோசபாத்தும் ஓடுகிற ஜனங்களும் உபவாசித்த போது நடந்த காரியம் என்ன தெரியுமா? யோசபாத்தோடு அவனோடு கர்த்தர் கூட இருந்து அவன் விதமாக எழுதின 3 விதமான கூட்டத்தாரை கர்த்தர் முறியடித்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ எதை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும், இந்த கொரோனா என்கிற கொள்ளை வியாதி குறித்து பயந்து கொண்டிருந்தாலும், இல்லை பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும், இல்லை பண கஷ்டத்தை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் வீட்டுக்குள்ளே குடும்பத்தோடு யோசபாத்தை போல உபவாசித்து ஒரு மனதோடு கர்த்தரை தேடு என்று சொன்னார். அந்த பயத்திலிருந்து கர்த்தரை விடுதலையாக்கி கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை சுகமாக்குவார். அவருடைய விடுதலை ஒரு குடும்பத்துக்குள்ளே இறங்கும். அல்லேலூயா. என் கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னைக்கு அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எரேமியா 1ஆம் அதிகாரம் அது 8ஆம் வசனம் சொல்கிறது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, பாபிலோன் தேசத்திலே அடிமையாய் கொண்டு வரப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ
இந்த மூன்று வாலிபர்கள் தெய்வத்துக்கு முன்பாக வைராக்கியமாக இருந்தவர்கள், தெய்வத்தை எப்போதும் முன்பாக வைத்தவர்கள், தெய்வத்தை எப்போதும் தொழுது கொண்டவர்கள், ஆண்டுடைய நாமத்தை எப்போதும் துதித்தவர்கள், ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்கள். ஆனால் பாபிலோன் தேசத்தில் ஒரு சட்டம் போட்டிருந்தார்கள். 30 நாட்களும் அந்த சிலையை தவிர, அந்த பொற்சிலையை தவிர வேறொரு தெய்வத்தை நீங்கள் வணங்கக்கூடாது என்று சொல்லி பாபிலோன் தேசத்தில் ஒரு சட்டம் இருந்தது. அப்படி அதை மீறிலிருந்து சொன்னால் உங்கள் எரிகிற அக்கினியிலே நீங்கள் போடுவீர்கள் என்று சொல்லி ஒரு சட்டம் வந்தது. இதை 3 வாலிபர்கள் அறிந்த போதிலும் அவர்கள் தெய்வத்தை தவிர, ஆண்டவரை தவிர வேறொரு தெய்வத்தை அவர்கள் ஒரு நாளும் ஒரு வேளையும் அவர்கள் வணங்கியதே இல்லை. ராஜா மிகவும் கோபப்பட்டு அந்த 3 வாலிபர்களுக்கு ஒரு தருணம் கொடுத்தார். சகல கீதவாத்தியங்கள் இந்த பாபிலோன் தேசத்திலே மறுபடியும் வாசிப்பார்கள். நீங்கள் தாழ்விழுந்து இந்த பொற்சிலையை பார்த்து இதுதான் தெய்வம் என்று சொல்லி நீங்கள் வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் உங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி ராஜா அறிவித்தார். இந்த 3 வாலிபர்கள், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வைராக்கியத்தோடு, ராஜா, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை தப்புவிக்க போனாலும் நாங்கள் அவரை தவிர வேறொரு தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லி ராஜா முன்பாக வைராக்கியத்தோடு சொன்னார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன நடந்தது? இந்த 3 வாலிபர்களை அக்கினியிலே போட்டார்கள். மட்டுமல்ல, இந்த அக்கினியை 7 மடங்கு சூடாக்கினார்கள். இருந்த போதிலும் அவர்கள் ஆண்டவரை தவிர வேறொரு தெய்வத்தை முன்பாக வைத்ததில்லை. ஆண்டவரை தவிர வேறொரு தெய்வத்தினுடைய நாமத்தை நாவிலே உச்சரிக்கவும் இல்லை. ஆண்டவரை தவிர வேறொரு தெய்வத்தை அவர்கள் ஆராதிக்கவும் இல்லை. ஆண்டவரை மாத்திரம் ஆராதித்து உண்மையாய் தொழுது கொண்டார். அப்படி ஒரு மரண பயம் ராஜா அவர்களுக்கு கட்டளையிட்டார். இருந்த போதிலும் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மரண பயம் வந்தாலும், ராஜா, நான் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி வைராக்கியத்தோடு கூட சொன்னார்களா? அக்கினியிலே போட்டார்கள். 7 மடங்கு அக்கினியை சூடாக்கினார்கள். அக்கினியிலே இயேசு நாமத்தினாலே 3 வாலிபர்களை போட்டார்கள். வேதம் சொல்கிறது, அந்த 3 நபர்களை அக்கினியிலே போட்டார்கள். 4வது நபர் அந்த இடத்துல உலாவிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. ராஜா பார்க்கிறார், 3 பேரளவோ அந்த அக்கினியிலே போட்டீர்கள், ஆனால் 4வது நபர் அந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறாரே, அவர் யார்? தேவ சாயல் ஒப்பாய் இருக்கிறார் என்று சொல்லி ராஜாவுடைய கண்கள் திறக்கப்பட்டதா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். அன்றைக்கு 3 வாலிபர்களுக்கு ராஜா எந்த மரண பயத்தை அவளுக்கு கட்டளையிட்டாலும் கூட தெய்வத்தை தவிர வேறொரு தெய்வத்தை ஆராதிக்காமல் வைராக்கியத்தோடு கூட கர்த்தரை ஆராதித்தார்கள். அக்கினி ஜுவாலையில் கூட ஆண்டவரை ஆராதித்தார்கள். 4வது நபரால் என் ஆவியானவர், என் தெய்வம் அவனை காக்கும்படிக்கு அவரோடு இருந்தாரா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வது, இந்த கொரோனா என்கிற வியாதியை கொண்டு பயந்திருக்கிறீர்களோ, சோர்ந்து போகாதீர்கள். வீட்டுக்குள்ளே கணவன், மனைவி, பிள்ளைகள் குடும்பத்தோடு கூட ஆண்டவரை வீட்டுக்குள்ளே ஆராதனை செய்யுங்கள். சபைகள் முடக்கப்பட்டிருக்கிறது, சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு சபையில் நீங்க போகிற ஒரு சபைகள் மூடப்பட்டிருந்தா, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வீடுகளெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினாலே சபையாய் எழும்ப வேண்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போஸ்தலர் நாட்கள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டாராம், வீடுகள் தோறும் ஜெப கூட்டங்கள் நடந்ததாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த அற்புதங்கள், அதிசயங்கள், பெந்தெகோஸ்து நாட்களிலே இறங்கி வந்த வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு வீட்டுக்குள்ளே குடும்பத்தோடு, கணவன், மனைவி, பிள்ளைகள் குடும்பத்தோடு வீட்டுக்குள்ளே நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பீர்கள் என்று சொன்னார். இந்த மரண பயத்துக்கு, இந்த கொள்ள வியாதிக்கு கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த தேசத்தையும் ஆண்டவர் காக்கும்படிக்கு கர்த்தர் நம்மோடு கூட உங்களோடு கூட இருப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனம் சொல்லுகிறது, ஒரு தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான்
உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதர்கள் நீ சுகத்தோடு ஆசீர்வாதத்தோடு சொத்து சுகத்தோடு இருக்கும்போது உன்னோடு கூட கூட்டமாய் மனிதர்கள் இருப்பார்கள், குடும்பங்கள் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் நீ பலவீனப்பட்ட போது, நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கும் போது, நீ உடைக்கப்படும் போது, நீ கண்ணீரோடு இருக்கும் போது, எல்லாவற்றையும் இழந்திருக்கும் போது எல்லோரும் உன்னை கைவிட்டு விடுவார்கள். உன் நண்பர்கள் உன்னை கைவிட்டு விடுவார்கள், நீ நேசித்த நபர்கள் உன்னை கைவிட்டு விடுவார்கள், உன் குடும்பம் உன்னை கைவிட்டு விடும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார் யோசுவா பார்த்து, யோசுவா 1:5 யோசுவா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன் வலதுகையை நான் பிடித்து நான் உனக்கு துணையா இருக்கிறேன். ஐயோ, இந்த லாக்டவுன்ல எத்தனையோ நெருக்கம், எத்தனையோ போராட்டம், எத்தனையோ கஷ்டம், சரியான ஆகாரம் இல்லை, சரியான வருமானம் இல்லை. என் பிள்ளைகள் வேலைக்கு சென்றுதான் என் குடும்பத்தை நடத்தினார்கள், என் வீட்டினுடைய வாடகையை கொடுத்தார்கள். இப்போது என் பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, என் கணவனால் வேலை செய்தால் என் குடும்பத்தை நடத்தினோம். இப்போது என் கணவனாருக்கு வேலை இல்லை, இன்றைக்கு வாடகை கட்ட முடியவில்லை, சரியான ஆகாரம் இல்லாமல் இருக்கிறது, குடும்பத்திலே நஷ்டத்தினால் போய் கொண்டிருக்கிறோம், என் குடும்பத்திலே சமாதானத்தை இழந்திருக்கிறோம், ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம், சுகத்தை இழந்திருக்கிறோம். என்ன செய்வது என்று சொல்லி ஒன்றும் தெரியாமல் மனம் பதறிக் கொண்டிருக்கிற மகளே, மகளே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே. எப்படி குடும்பத்தை நடத்த முடியும், எப்படி பிள்ளைகளை நடத்த முடியும் என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறாயா? யார் எனக்கு உதவி செய்வார், எந்த இடத்துல எனக்கு உதவி என்று சொல்லி அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டு இந்த ஆராதனையை கண்ணீரோடு பார்த்துக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், வானத்தின் பூமியை படைத்து கர்த்தரிடத்தில் உனக்கு ஒத்தாசை வரும், விசுவாசிக்கிறாயா? அலுவலகத்தை ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் கர்த்தரை பார்த்து சொல்கிறார், யார் உன்னை கைவிட்டாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை கைவிட மாட்டார். உன்னை பார்த்து இந்த மாணவனை சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகனே, உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை இருக்கிறேன். அல்லேலூயா. அன்றி நாமும் மகிமைப்படுவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் வானத்தின் பலகணிகள் திறந்திருக்க பாபிலோன் தேசத்திலே தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளை முழங்கால் படித்து தவறாமல் ஜெபம் பண்ணினானா. இதை பார்த்த சில நபர்கள் ராஜாவிடத்தில் போய் சொல்லிவிட்டார்கள், ராஜாவே, பாபிலோன் தேசத்தில் இருக்கிற இந்த தானியேல் அவனுடைய தெய்வத்தை அவன் வணங்கிக் கொண்டிருக்கிறான், 3 வேளை தவறாமல் அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ராஜாவுக்கு அறிவித்தார்கள். ராஜா பாபிலோன் தேசத்தின் சட்டத்தின்படியால் தானியேலை சிங்கக்கவிலே போட்டு விட்டார்கள். என்ன நடக்கிறது? ராஜாவுக்கு இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை. உண்மையான ஒரு மனுஷன், விசேஷித்த ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், அநேக உயரை பெற்ற ஒரு மனுஷன், இந்த தானியேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொல்லி எப்படியாவது தானியேலை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா தன்னுடைய இருதயத்திலே யோசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் தேசத்தினுடைய கட்டளையின்படி, பாபிலோன் தேசத்திலே சொல்லப்பட்ட காரியத்தின்படி தானியேலை சிறையிலே போட்டார்கள். தானியேல் ஆரம்பத்திலே அவன் சுதந்திரமாக இருக்கும் போது, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும் போது 3 வேளை தவறாமல் ஜெபம் பண்ணினான். ஆனால் தானியேல் அதே ஜெபத்தை பாபிலோன் தேசத்திலும் ஜெபிக்க அவனுக்கு சூழ்நிலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தும், என்னை சிங்கக்கவியாக போட்டாலும் சரி, நான் 3 வேளை தவறாமல் ஜெபிப்பேன் என்று சொல்லி அவன் சிங்கக்கவிலே தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு உபத்து, ஒரு நிந்தனை, ஒரு மரண பயம், இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நீங்கள் நானும் சோர்ந்து போய்விடுகிறோம். நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே சரியாக ஜெபிக்க முடியவில்லை.
லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஆண்டவர் சொன்னா, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? இன்றைக்கு தானியேல் 3 வேளை அவன் முன் செய்து வந்தபடி ஜெபித்தான். மாத்திரமல்ல, அவன் சிங்கங்களிலே போட்டு கூட தானியேல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் நானும் கூட வியாதி குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா மாத்திரமல்ல, உலக தேசம் முழுவதும் இந்த கொரோனா என்கிற கொள்ள வியாதி நிமித்தமாய் மரண பயம், எங்கு பார்த்தாலும் மரண சத்தங்கள், மரண கூக்குரல்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் தேசத்திலே உலகத்திலே மரித்திருக்கிறார். தமிழ்நாட்டிலே நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மரித்திருக்கிறார். சென்னையிலே எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார். எத்தனையோ பேருடைய கூக்குரல் சத்தம் மருத்துவமனையிலே, எத்தனையோ ஜனங்களுடைய மரண கூக்குரல் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எத்தனையோ வீட்டுக்குள்ளே பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மரண பயத்தினாலே பயந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே தானியேல் சிங்க கபிலே எப்படி அவன் ஜெபித்தானோ, ஆண்டவர் சிங்க கபிலே சிங்கத்துடைய வாயை எப்படி தூதர் அனுப்பியாளர் கட்டி போட்டு தானியேலை சிங்க கபிலே ஆண்டவர் எப்படி விடுதலையாக்கினாரோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே கொரோனா வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்கள், நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மாத்திரமல்ல, எத்தனையோ ஊழியக்காரர்கள் கொரோனா வியாதியிலே, ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் கொரோனா வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஊழியக்காரர்கள், நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்கள் கொரோனா வியாதியிலே மரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் 3 வேளை ஜெபித்தது போல இன்றைக்கு நீங்கள் வீடுகளோடும் குடும்பத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே 3 வேளை தவறாமல், ஆண்டவரே என் சென்னையை விட்டு, என் தமிழ்நாட்டை விட்டு, என் இந்திய தேசத்தை விட்டு, உலகத்தை விட்டு இந்த கொரோனா என்ற கொள்ளை வியாதியை நீங்கள் அழித்து போடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே மரண பயத்துக்கு என் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க தானே சொன்னீங்க, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், என் நீதி வலதுகரத்தால் தாங்குவேன் சொன்னீங்கப்பா. நீங்க தானே சொன்னீங்க, நீ பயப்படாதே, உன் வலதுகையை நான் பிடித்து உன்னை துணை நிற்பேன் என்று சொன்னீங்கப்பா. நீங்க தானே சொன்னீங்க, நீ பயப்படாதே, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே யாரெல்லாம் கொரோனா வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் மூச்சு திணறல் வந்து கொண்டிருக்கிறதோ, யாரெல்லாம் ஆக்சிஜன் இல்லாமல் மரண சத்தத்தோடு அலறி கொண்டிருக்கிறாரோ, ஒரு கண் நோக்கி பார்ப்பார்களே. சங்கீதம் 107ஆம் சங்கீதம் அது 20ஆம் வசனம் சொல்கிறது, வசனத்தை அனுப்பி குணமாக்குவே, வசனத்தை அனுப்பி சுகமாக்குவே. இப்போது உடைய வார்த்தை வல்லமை இறங்குவதாக. மருத்துவமனையிலே மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற, வீடுகளிலே மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள் பெரியவர் மீது, ஒவ்வொரு ஊழியக்காரன் மீது வசனத்தின் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி சுகமாக்கும்படி சொல்லியிருக்கிறேன். அப்படியாய் சுகமாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, எல்லா கண்களும் மூடி கடைசியா ஜெபம் பண்ண போறோம். அந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை என்ன காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்காரோ தெரியாதவங்க, மனுஷன் முகத்தை பாருங்களா, நீங்க உதவித்து ஆழ்ந்து பார்க்க தேவனாயிருக்கிறீங்க. ஒருவேளை உங்கள் உறவினர்கள் யாராவது இந்த கொரோனா வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தால், ஒருவேளை பலதரப்பட்ட வியாதியிலே உறவினர் பாதிக்கப்பட்டிருந்தா, இல்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க, ஒருவேளை எனக்கு இந்த கொரோனாவுடைய சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு கணவனுக்கு எனக்கு இப்படிப்பட்ட சூழல் இருக்குது, ஒருவேளை நான் மறித்து விடுவோமோ என்று சொல்லி ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தா, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு உளுத்தந்த வல்லமை பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு இறங்குவதாக, ஒரு உளுத்தந்த வல்லமையை ஒரு பிள்ளைகள் கொண்டு இறங்குவதாக, ஒரு உளுத்தந்த வல்லமை ஒரு கணவனாருக்குள்ள தாயாருக்குள்ளே பெற்ற பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக, உளுத்தந்த வல்லமை பேர பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூர இடத்துக்கு தேவனாயிருக்கிறபடினால் இந்த மரண பயத்திற்கு ஒவ்வொரு பிள்ளைகளை உளுத்தந்த வல்லமை தொடுவதாக இயேசுவின் நாமத்தில் எல்லா மரண கட்டுகள் அவிழ்க்கப்படும்படி சொல்லியிருக்கிறேன்.
எல்லா பயத்திலும் விலக்கி கர்த்தரை சுகமாக்கி ஆத்துமான விளந்தத்தை உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறையா. நீ அப்படி செய்யும் போதுக்காய் சோத்திரம், நீ அப்படி செய்து விடுவதற்காய் சோத்திரம். அன்று எல்லா பயத்தை பிள்ளைகளை விட்டு நீங்கிறதுக்காய் சோத்திரையா. நீ நாமும் மகிழ்ச்சிப்பட்டதுக்காய் சோத்திரம். இந்தியாவில், தமிழ்நாட்டிலே, சென்னையிலே எல்லாம் கொரோனா வியாதி கிருமிகள் அழிக்கப்பட்டதுக்காய் சோத்திரையா. இயேசு கிறிஸ்து ரத்தம் இந்தியா முழுதும், தமிழ்நாடு முழுதும், சென்னை முழுதும், ஆண்டவரே நான் இருக்கிற பகுதி முழுதும், ஆயோகம் முழுதும் கல்வாரத்தும் தெளிக்கப்படுவதாக நீ பரிசுத்தப்படுத்துங்க. கொள்ள வியாதி கிருமிகளை அழித்து போடும்படி சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நீ எங்களோடு பேசுகிறப்பா. ஆண்டவரே குடும்பத்தோடு ஆண்டவரே உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே குடும்பத்தோடு ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் குடும்பத்தோடு சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு பேசின வார்த்தைக்காய் சோத்திரம். நாம் வேறட்டையா ஆண்டவரே மறுபடியும் ஊழியக்காரர்களை ஜெபிக்கிறையா. 3000 மேலான ஊழியக்காரர்கள் கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கிறாரையா. ஊழியக்காரர் சுகத்து விரும்புகிற தேவனே ஊழியக்காரர் அக்கறை ஜோலாய் பயன்படுத்துவேன்னு சொல்லிடப்பா. வார்த்தை வல்லமை ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய இறங்கட்டையா. ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் இந்தியாவுக்கு தேவை, பரிசுத்தவான்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை, சென்னை பட்டணத்துக்கு பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் தேவைப்பா. ஆயுஷ் நாட்டை கூட்டித்தாங்க. எல்லாம் கொரோனா வியாதிகள் விடுதலை ஆக்குங்க. இயேசு நாம் இயேசு 53:5 ஆணைப்பட்ட கரம் ஒவ்வொரு ஊழியக்காரனை இப்போது தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறையா. சுகமாக்குறதுக்காய் சொல்கிறோம். நாம் இருக்கட்டும். என் சபை மக்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சபை மக்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா கொரோனா வியாதிக்கும் வளர்த்துக்கும் வாழ்க்கைக்கும் மாதம் முழுவதும் வருஷம் முழுவதும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் இன்றைக்கு உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், நிகழ்ச்சி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், எங்களோடு சேர்த்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மெய்யான விடுதலை தந்ததுக்காய் சொல்கிறோம். சாட்சிகள் எழுப்பட்டும். இப்படி நாமும் மகிழ்வட்டும். எங்களை தாத்து விரும்பி ஆக்குகிறோம். நீ பெருமை நாங்கள் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா ஒரு அற்புதம் செய்திருப்பார். உங்களை சுகமாக்கி இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை அவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை எங்களிடத்தில் நீங்கள் ஃபோன் வழியாக நீங்கள் தெரிவிங்கள். உங்கள் ஃபோன் நம்பரில் போடப்பட்டிருக்கிற ஃபோன் நம்பரை நீங்கள் தெரிவிங்கள். ஆண்டுடைய நாமம் இன்னும் மகிமைப்பட வேண்டும். நீங்கள் வீடுகள் தோறும் இயேசுவின் நாமத்தில் உபவாசியுங்கள். நீங்கள் கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் 3 வேளை தவறாமல் ஜெபியுங்கள். கர்த்தர் தேசத்தையும் தமிழ்நாட்டையும் சென்னையும் ஒவ்வொரு ஊழியக்கார சபை மக்களையும் நம் யாவரையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சி குறித்து மற்றவர்களுக்கு நீங்க ஷேர் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்க லைக் பண்ணுங்கள். மாத்திரமல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.